அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் இந்த மளிகை சாமான் இந்த ஆன்லைன் விற்பனை இது வந்து மிகவும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. மிக மிக பெரிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதியோடைய செல்வாக்கு பெற்ற நிறுவனங்கள், இந்த சரவணா ஸ்டோர்ஸுடைய அண்ணாச்சி ஆப்பு, கோவை பழமுதிர் நிலையத்துக்கு சொந்தமான இந்த கேபிஎன் ஆப்பு, இவங்க ஒரு பக்கம் வந்து அந்தந்த நிறுவனங்கள் அவங்களுடைய நிறுவனங்கள் மூலமாக அவங்க டூ வீலர் டிரைவர்ஸை வேலைக்கு வச்சு, டெலிவரி பாய்ஸ் வேலைக்கு வச்சு இவங்க ஒரு பக்கம் அவங்க தொழில் பண்ணிட்டு வராங்க. இது இல்லாமல் வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் மாதிரி இந்த ஜொமேட்டோவுக்கு சொந்தமான பிளிங்கிட்டு, அப்புறம் ஜெப்டோ, டாட்டாவுடைய பிக் பாஸ்கெட், இந்த மாதிரி இந்த மிகப்பெரிய கார்பெண்ட் நிறுவனங்களை வந்து இவங்க ஒரு பக்கம் வந்து இந்த மளிகை சாமான்களை மிக அதிக அளவில் வந்து ஆன்லைன் டெலிவரி பண்ணிட்டு வராங்க. அதாவது சென்னை பொறுத்த வரைக்கும், மற்ற மாவட்டங்கள் பற்றி எனக்கு தெரியாதுங்க, ஐடியா கிடையாது. சென்னையில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்த சரவணா ஸ்டோர்ஸ் வந்து மிகப்பெரிய நிறுவனம், அது எல்லாருக்குமே தெரியும். முதலமைச்சருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர். அதே மாதிரி இந்த கேபிஎன் கோவை பழமுதிர் நிலையம், அவரும் வந்து இந்த நம்ம முதலமைச்சருக்கு மிக வேண்டப்பட்டவராக தான் இருப்பார். ஏன்னா வந்து சென்னையிலே சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகள் வந்து உங்களுக்கு இருக்குது கோவை பழமுதிர் நிலையத்துக்கு. ஒரு கடையுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து சுமார் ஒரு 2 கோடி ரூபா இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க வந்து பெரிய அளவில் அவங்க கடை நடத்துகிறாங்க. அப்போது சுமார் ஒரு 200 கடைங்களுக்கு இவங்க எவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி முக்கியமான தொழிலதிபர்கள் மட்டும்தான் பொழைக்கணும் அப்படின்னா, இந்த ஆன்லைன் நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் பொழைக்கணும் அப்படின்னா, அப்போது சிறு வியாபாரிகள், சிறிய அளவில் மளிகை கடை நடத்துகிறவங்களோ, ஓரளவு கொஞ்சம் பெரிய அளவில் சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறவங்க, அதாவது நிறைய பிரான்ச்சஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு பிரான்ச் மட்டும் வச்சு அந்தந்த ஊரில் அவங்கவுங்க தொழில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறவங்க, இவங்க அத்தனை பேருமே வந்து பேங்க்கில் வந்து லோன் வாங்கி, ஒரு வங்கி கணக்கு மூலிமா வந்து இவங்க வந்து லோன் வாங்கி தான் இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவங்க சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறாங்க, மளிகை கடை நடத்துகிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. வாடகை கட்டணும், இந்த மாதிரி நிறைய ஒரு வியாபாரிக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ நிலைமைகள் இருக்குது. இப்போது மே 5ஆம் தேதி வணிகர் தின மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்ரமராஜா, வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா வந்து ஒரு அறிவிப்பு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இப்போவே வந்து சுவர் விளம்பரங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இடத்துல. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு டாக்ஸி டிரைவர் பேசுகிறாரு, ஒரு உரிமை குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த தொழிற்சங்கத்துடைய கூட்டமைப்பு தலைவர் வந்து பேசுகிறாரு. ஓலா மற்றும் ஊபர் இந்த நிறுவனங்களை நாங்கள் டாக்ஸி ஓட்ட மாட்டோம், ஆட்டோ ஓட்ட மாட்டோம், நாங்கள் வந்து இந்த நம்ம யாத்ரி அப்புறம் டாக்ஸினா இந்த 2 ஆப்பில் மட்டும்தான் நாங்கள் வண்டி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னா வந்து மிகப்பெரிய அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களோ, இல்லை வந்து அது ப்ரெஸ் மீட்டுக்கு பின்னாடி அதில் ஒரு நிறைய அரசியல் இருக்குது, அவ்வளோ சாதாரணமாக யாரும் ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியாது. ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க அப்படின்னா யாரோ ஒரு அரசியல்வாதியுடைய பக்கபலம் இல்லாமல் வந்து யாரும் அவ்வளோ சாதாரணமாக ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஓலா மற்றும் ஊபர் நிறுவனங்களுக்கு எதிராக இவங்க பேசுகிறாங்க அப்படின்னாலே அப்போது இந்த டாக்ஸினா ஆப்பு யாரோடது, அதை வந்து நம்ம யோசிக்க வேண்டிய நிலைமை வருது. அது வந்து யாருடையதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பாக முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவங்களாக தான் இருக்கும். இந்த நம்ம யாத்திரையும் இந்த டாக்ஸின் ஆப்பு, இந்த 2 பேருமே யாரோ ஒரு சென்னையில், தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ஒரு அரசியல்வாதிக்கு சொந்தமான ஆப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த டாக்ஸின் ஆப்பு. இந்த உரிமை குரல் ஓட்டுநர் சங்கத்துடைய தலைவர் பேசும்போது இந்த நம்ம யாத்திரையோடைய உரிமையாளரும் இந்த டாக்ஸின் ஆப்போடைய உரிமையாளரும் யாருன்னு அவர் சொல்லவே இல்லை, குறிப்பிடவே இல்லை. மக்களுக்கும் அது கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இதை வந்து மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன். இந்த இந்த டாக்ஸி டிரைவர் கொடுத்த இந்த கூட்டமைப்பு, இந்த ஓட்டுநர் சங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னா இதுதான். அதாவது ஓலா மற்றும் ஊபர் நிறுவனங்களை புறக்கணிச்சிருங்க, அரசியல்வாதியோடைய பினாமியாக செயல்படக்கூடிய இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள், அது என்ன சிக்கனமாக இருக்குது, அதில் என்ன வந்து இவங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கம்பெனி யாருக்கு சொந்தமானது? இதில் நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இப்போது தமிழ்நாட்டில் வர அத்தனை திரைப்படங்களையும் வந்து இந்த ரெட் ஜெயண்ட் தான் தயாரிக்கிறீங்க, உங்களுக்குன்னு சொந்தமாக வந்து திரைப்பட நிறுவனம் இருக்குது. இது சாதாரண பப்ளிக் எல்லாருக்குமே தெரியும். இந்த கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தமாக, இந்த ஸ்டாலின் குடும்பத்துக்கு சொந்தமாக எத்தனை லட்சம் கோடி சொத்து இருக்குன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட பாருங்கள், ஒரு அமைச்சர் வீட்டில் ஐடி ரேட் நடந்து 50,000 கோடி ரூபா சொத்து இருக்குது அவருக்கு. ஒரு அமைச்சர்கிட்டே 50,000 கோடி ரூபா சொத்து இருக்குது. இந்த மாதிரி ஒரு அமைச்சர், முக்கிய அமைச்சர்களே சுமார் 500 பேருக்கு மேலே இருப்பாங்க. இன்னாள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மிக முக்கிய புள்ளிகள் வந்து 500,000 பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்கும் வந்து 50,000 கோடி சொத்துனா அப்போ கணக்கு பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் உழைக்கிற சொத்தெல்லாம் இவனுக்கு தான் அழுட்டு போகிறானுங்க மொத்தமாக, மறைமுகமாக. இவங்களுக்கு சொந்தமாக ரவுடிங்க வச்சுக்கிட்டு, வக்கீலுங்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு, போலீஸையும் மிரட்டி, நீதிமன்றத்தையும் மிரட்டி, சாராய கம்பெனி,
மணல் குவாரி, கல் குவாரி, கிரானைட்டு இவனுங்களுக்கு சொந்தமாக, அதாவது ஒன்று தண்ணியை கூட விட மாட்டான், தண்ணியை கூட எடுத்து விற்றுருவானுங்க, எல்லாத்தையுமே விற்றுருவானுங்க. சரி, இத்தனையும் விற்று வாழ்றீங்களாடா. நான் என்ன கேட்குறேன், ஒன்று சிறு வியாபாரிகள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சிறு வியாபாரிகளுக்கும் சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறவங்களுக்கும் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இந்த விக்ரமராஜா என்ன பதில் சொல்ல போகிறாரு? சென்னையில் இருக்கிற அத்தனை பேரை வந்து கடையை முட்டு போங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் அதையாவது சொல்லி தொலைங்க. சென்னையில் இருக்கிற மளிகை கடைக்காரங்களோ சூப்பர் மார்க்கெட் நிறுவனங்களோ வந்து, ஏன்னா இங்கே சென்னையில் வந்து வாடகை ரொம்ப அதிகம். சென்னையில் வந்து வாடகை ரொம்ப அதிகம். ஒரு சிறிய அளவில் கடை கூட 10,000 15,000 வாடகை. மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் வந்து 50,000 1 லட்ச ரூபா வாடகை. அவங்களாம் எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? அப்போ வெளிப்படையாக சொல்லிவிடுங்க, இங்கே வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் சென்னையில் வந்து தொழில் பண்ண முடியும். நீங்கள் சிறிய அளவில் மளிகை கடை நடத்துகிறவங்களும் சிறிய அளவில் வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்களாம் எல்லாரும் கடையை முட்டு போங்க சொல்லிவிடுங்க. மே 5ஆம் தேதி வந்து வணிக தின மாநாடு நடத்தாதீங்க. எதுக்கு நடத்துறீங்க? இந்த விக்ரமராஜா வச்சிருக்க காரு, டிபெண்டர் காரு, அதுவே 5 கோடி ரூபா. 5 கோடி ரூபா கார் வச்சிருக்க உனக்கு தெரியுதுல்ல? அப்போ வந்து உன் சொத்து மட்டும் எப்படி ஒரு 1000 கோடி இருக்கும். இந்த விக்ரமராஜாவோட சொத்து மதிப்பு மட்டும் சுமார் ஒரு 1000 கோடி இருக்கும். அப்போது இத்தனை 1000 கோடி நீ இவ்வளோ கோடி நீ பணம் வச்சிருந்து, இந்த அளவுக்கு உனக்கு செல்வாக்கு இருந்து, உன்னால் வந்து இந்த சென்னையில் இருக்க மளிகை கடைக்காரங்களையும் சூப்பர் மார்க்கெட் நிறுவனங்களையும் உன்னால் காப்பாற்ற முடியலன்னா எதுக்கு அந்த தலைவர் பதவியில் இருக்க? பதில் சொல்லு. இப்போ சென்னையில் இருக்க வியாபாரிகள் அனைவருமே வந்து அவங்கவுங்க குடும்பத்துக்கு பயந்து அவங்கவுங்க என்னடா பண்ணுறது யாருமே ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க. யாருக்குமே வழிவகை சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு அரசு வந்து டாஸ்மாக் எப்படி ஏற்று நடத்துனாங்களோ சிறப்பாக நடத்திட்டு வராங்க. அதாவது அதில் மதுப்பிரியர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் அதில் வாடிக்கையாளராக இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் யாரோ ஒரு ரவுடி பசங்க சாப்பிட்டுருந்தானுங்க அந்த காலத்தில். இந்த ஒயின் ஷாப் எல்லாமே ரவுடி பசங்க தான் நடத்திருந்தானுங்க அந்த காலத்தில். அக்யூஸ்டுங்க ரவுடிங்க தான் நடத்திருந்தானுங்க. அது எல்லாத்தையுமே வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அரசாங்கமே இந்த லாபத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க டாஸ்மாகாக கொண்டு வந்தாங்க. அரசாங்கத்துக்கு சொந்தமாக நிறுவனமாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த மளிகை கடைக்கு ஒரு வழி பண்ணுங்க, மளிகை கடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டும் ஒரு வழி பண்ணுங்க. ஒரு சாதாரண ஒரு இந்திக்காரன் ஒரு சாண்ட்விச் கடை நடத்துறான், அவன்கிட்ட ஒரு ஸ்விக்கி வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறான். ஒரு சாண்ட்விச் வச்சிருக்க ஒரு டேபிள், சாதாரண ஒரு சாண்ட்விச் வந்து ஒரு இந்திக்காரன் பண்ணுறான்னா, அந்த சாண்ட்விச்சை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விக்கி சப்போர்ட் பண்ணுறான், ஒரு ஜொமேட்டோ சப்போர்ட் பண்ணுது. அப்போ வந்து இந்த தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து இங்கே வாழ்கிற ஒரு மளிகை கடைக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? எல்லாரும் கடையை முட்டு போகணுமா? அப்போ சென்னையில் இருக்க மளிகை கடைக்காரங்களுக்கும் சூப்பர் மார்க்கெட் நடத்துகிற நிறுவனங்களுக்கும் இந்த விக்ரமராஜா என்ன பதில் சொல்ல போகிற? எப்போ ஆப் உருவாக்குவேன்? 50 லட்ச ரூபா கூட நானாவது உருவாக்கிறேன். லண்டனில் பிளிங்கிட்னு சொல்லிட்டு இருக்கேன். லண்டனில் வந்து பில்டர் ஏஐ சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது, எனக்கு தெரியும் எல்லாமே. லண்டனில் வந்து பில்டர் ஏஐ சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஆப் நிறுவனம் இருக்கு. விக்ரமராஜா கிட்ட நேரடியாகவே கேட்குறேன், நான் 1 கோடி ரூபா 50 லட்ச ரூபா 1 கோடி ரூபா கொடு, இல்லை நானே நோட்டீஸ் போட்டு கடையாக பணம் வாங்குவா, நான் போய் நானே பிட் நோட்டீஸ் போட்டு ஒரு கடையில வந்து கலெக்ஷன் பண்ணி ஒரு கடையில் 1000 ரூபா டொனேஷன் கலெக்ட் பண்ணி நானே ஆப் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லு. எப்போ இந்த சென்னையில் இருக்க மளிகை கடைக்காரங்களுக்கும் சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்துக்கும் எப்போ யார் பதில் சொல்லுவீங்க? இவங்களோட வாழ்வாதாரத்துக்கு யார் பதில் சொல்றது? எதுக்கு தலைவர் பதவியில் இருக்கிற நீ? உனக்கு மட்டும் 5 கோடி ரூபா காரா? உன் புள்ள திமுக எம்எல்ஏ, உன் குடும்பத்துக்கு 1000 கோடி ரூபா சொத்து, உன் குடும்பம் மட்டும் செல்வாக்கா வாழ்வீங்க. எதுக்கு தலைவர் பதவியில் இருக்க நீ?